அல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமம் இந்த நல்ல பகல் பொழுதிலும் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் அன்றோடு கூட வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகிறேன். நேரலையிலும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இவ்வாராதனைகள் நேர்த்தியாய் நடந்தேறுவதற்கு உதவியாயிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதாக. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற 2 பேருக்கு ஆமென் ஆமென் ஷேக்கன் கொடுத்து பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு விஷயம் கூட 2 பேரை கை கொடுத்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மன வேண்டுதல்களின்படி உங்களுக்கு அருள் செய்வார். ஆமென் ஆமென். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே அவர்களில் கர்த்தர் தமது கிரியைகளை நடந்தேற பண்ணுவாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன். அல்லேலூயா. இந்த காலை வேளை வரையிலும் நம்மை கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்திற்குள் நின்று நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கான கிருபைகளையும் பலனையும் கர்த்தர் நமக்கு தந்ததை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். விசேஷமாய் ஒரு சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஆமென். ஏற்கனவே அறிவித்திருந்ததுபடி இன்றைக்கு மாலை நடைபெறுகிறதாக சொல்லப்பட்டிருந்த ராப்போஜன ஆராதனை இன்று நடைபெறாது என்பதை தெரிவிக்கிறேன். அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே அடுத்த மாதத்தில் அந்த ராப்போஜன ஆராதனை நடைபெறுகிறதாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஊழியருக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சரீர பலவீனத்து நிமித்தம் இருக்கிறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் தான் இருக்கிறாங்க, பக்கத்தில் அறையில் தான் இருக்கிறாங்க. முடிஞ்சு பார்க்க விரும்புனா நீங்கள் பார்த்து செல்லலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி ஊழியருக்கு நல்ல பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, திடனை, நல்ல திடகாத்திரத்தை கர்த்தர் கொடுக்கும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது தேவனுடைய அற்புத கரம் இந்த சரீரத்தில் வெளிப்படும். வெளிப்படும். தன் ஊழியரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீர் சுகத்தை பலத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவனமாகவே நம்முடைய ஆலய வேலைகளை கர்த்தர் இம்மட்டும் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த ஆலய வேலைகளுக்காக தேவ ஜனங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். இன்னும் ஊக்கமாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரத்தில் சொன்னது போலவே நாம் நேற்றைய தினத்திலே அந்த மேல் கூரை போடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. தேவன் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். தொடர்ந்தும் அநேக வேலைகள் இருக்கிறது. இந்த வேலைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆனாலும் எல்லாம் பூர்த்தியான நிலைமையில் நாம் இவ்வேலைகளை செய்யவில்லை. அநேக ரூபாய் ஷார்ட்டேஜில் தான் செய்கிறோம். என்ன வேலையை தொடங்கிட்டோம். இந்த வேலையை நாம் இடையில என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. நம்முடைய தேசத்தின் நிலைகள் அப்படி காணப்படுகிறதுனால் நாம் தீவிரமாக இதை செய்ய வேண்டிய சூழ்நிலைமை இருக்கிறது. நேற்றைக்கு இரவு வரைக்கும் உள்ளதில் நாம் 11,39,985 ரூபாய் நம்ம ஷார்ட்டேஜில் இருக்கிறோம். கர்த்தர் நினைச்சா இதை சரி செய்ய லகுவான காரியம். ஒரு நிமிடம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கையை கோர்த்து பிடிச்சி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த ஆலய வேலைகளுக்கானவைகளை பரலோகத்தின் பலகணிகளை திறந்து
கர்த்தர் ஆமென் ஆசீர்வதிப்பீராக. எருசலேமின் ஆலயம் கட்டப்படுகிற பொழுது சகலவற்றையும் கொடுத்தவர். ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுகிற பொழுது ஆமென் இனி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கொடுத்தது போல கர்த்தர் இந்த ஆலய வேலைகளை செய்து முடித்து மீதம் எடுக்கிற அளவுக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. என்னை கேள் தருவேன் என்று சொன்னவர் நீர். உம்மிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே, நீர் வாய்க்க பண்ணுவீராக. உம்மை ஆராதிக்கிற தலம் தேசத்தின் நடுவில் நீர் ஜீவனுள்ளவர் என்பதை விளங்க பண்ணுவதற்கு நாங்கள் கூடி வருகிற ஸ்தலம். இந்த காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நாம் ஊக்கமாக ஜபித்தா கர்த்தர் ஊக்கமாக செயல்படுவார். ஆமீன். பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? அப்போ கர்த்தருடையது. அவருக்காக அவர் என்ன செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் சொல்கிறத நம்ம செய்துட்டா அவர் செய்கிறத அவர் செய்ய போகிறார். ஆமீன். தொடர்ந்து இந்த ஆலய வேலைகளுக்காக ஜெபியுங்கள். ஆமீன். ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம ஷார்ட்டேஜில் இருக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வாராக. தொடர்ந்து முக்கியமாக எல்லாரும் கவனிக்க வேண்டும், நம்முடைய ஆலய வேலை இன்னும் துரிதமாய் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆமேன். எல்லாவற்றையும் நாம் பொதுவில் பேச முடியாது. ஆகவே ஆமேன், சில சிக்கலான ஒரு நிமிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகையினால இன்றைக்கு மதியானம் 2 மணிக்கு ஆமேன் சகோதரர்கள் ஆமேன் அனைவரும் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. விசேஷமாய் ஆமேன் கட்டட வேலைகள், கொத்த வேலைகள் செய்கிறவங்க நீங்கள் 2 மணிக்கு ஆமேன் கடந்து வர வேண்டும் என்று கேட்குறோம். அது அவங்க மட்டும் இல்லை, எல்லா சகோதரர்களும் என்ன செய்யலாம், கடந்து வரால். நம்மளால் இயன்றதை நாம் ஏன்னா இன்றைக்கு சிலவற்றை செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது. ஆகையினால் வரும்போது கொச்ச வேலை செய்கிறவங்க வரும்போது உங்கள் ஆயுதங்களையும் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. கரண்டி ஆமேன் என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. ஆமேன். பூச்சு வேலைக்கு எது எது தேவையோ நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. ஆமேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அதுக்குன்னு வராமல் இருந்துடாதீங்க. நம்ம இருக்கிறத வச்சு என்ன செய்யலாம். ஆனால் ஆமேன் மிக சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு அது கண்டிப்பாக அந்த 2 மணிக்கு சகோதரர்கள், வாலிபர்கள், பெரியவங்க எல்லாரும் வரலாம், இயன்றதை செய்யலாம். நெகேமியாவின் காலத்தில் வேதம் சொல்லுது, ஆசாரியர்கள் எழும்பி ஆமேன் ஒரு பக்கத்தை கட்டினாங்களாம், மளிகை கடைக்காரங்க எழும்பி ஒரு பக்கத்தை என்ன செய்தாங்களாம், கட்டினாங்களாம். ஆமீன். இப்படி அதில் வாசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமீன். எல்லாரும் சேர்ந்து அதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. ஒரு கையில் ஆமீன் ஆயுதம், ஒரு கையை வச்சு வேலை செய்திருக்காங்க. ஆமீன். அதில் நெகேமியா வேற ரொம்ப ஆமீன் உற்சாகமான ஆள். அவர் சொல்கிறார், யாரையும் தூங்கவே விடலையா. ஒரு லேலியோ சொல்லுங்க பார்க்கலாம். 52 நாளில் அந்த அலங்கத்தை அதை தொடங்கும்போது இப்படி சொல்லுகிறார், இந்த பெரிய வேலை, அந்த பெரிய வேலையை 52 நாளில் செய்து முடித்தாங்க. அப்படின்னா அதே போல் நாம் இணைந்து இந்த காரியத்தை செய்வோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. மறந்துடாதீங்க, மதியானம் 2 மணிக்கு எல்லா சகோதரர்களும் வாலிபர்களும் நீங்கள் பிள்ளைகள் எல்லாரும் வரலாம். வந்து நாம் அந்த பணிகளை செய்ய போகிறோம். முக்கியமாக கட்டிட வேலைகள், கொத்த வேலைகள் செய்கிற அனைவரும் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்கான பிரதிபலன்களை கர்த்தர் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாய் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. ஆமீன். அதுபோலவே ஆமீன். தொடர்ந்து இந்த வாரத்தில் நடைபெற வேண்டிய அத்தனை கூடுகைகளும் அதன் நாட்களில் நடைபெறுகிறதா இருக்கும். அந்த கூடுகைகளில் பங்கு பெற்று தேவாசீர்வாதங்களை பெற்று கடந்து செல்லுங்கள். இப்பொழுதும் இன்றைக்கு முதல் வருகிற சனிக்கிழமைக்குள்ளாக பிறந்த நாள் காண்கிற யாராவது இருப்பீர்களானால் நீங்கள் எழும்பி நின்றால் உங்களுக்காக ஜெபிக்கிறதா இருக்கும். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிறவர்கள்
ஆமேன். நிறைய பேர் எழுமி நிற்கிறீங்க. ஆமேன். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதுபோலவே திருமண ஞாபகார்த்த நாள். ஆமேன். காண்கிறவர்கள் யாராவது எழுமி நிற்கிற ஆமேன் இருக்கிறீங்களா அப்படின்னா எழுமி நில்லுங்க. ஸ்தோத்திரம். ஆமீன். யாரும் இல்லை. பிறந்த நாள் ஒருவேளை லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் பிறந்த நாள் திருமண ஞாபகத்தினால் ஏதாவது இருக்குமானால் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, அன்பின் திருக்கரத்தில் தம்முடைய பிள்ளைகளை தருகிறோம். இத்தனை வருடங்களும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தினீர், போஷித்தீர், ஒடுத்து வைத்தீர், கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தீர். எந்த குறைவுமின்றி தம்முடைய பிள்ளைகளை நடத்தி இருக்கிறீர். ஆமேன். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தில் புதிய கிருபைகளை கொடும், புதிய தாமேன் தயவை வெளிப்படுத்துவீராக. வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதல்களை இவர்கள் பார்ப்பார்களாக. இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் இவர்களுக்கென்று வைத்திருக்கிற நிர்ணயித்திருக்கிற சகலவற்றையும் இவர்கள் கண்டுகொள்ள மட்டுமல்ல அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. நீர் வேதத்தில் சொல்லி இருக்கிறீர், நான் நிர்ணயித்தபடியே நடக்கும் என்று. இந்த வருடத்தில் தேவ நிர்ணயம் மட்டும் இவர்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்களை காண செய்வாராக. மகிமையின் பிரசன்னம் இவ்வருடத்தில் இவர்களை விட்டு விலகாதிருப்பதாக. கண்மலையின் தேனினால் இவர்களை கர்த்தர் திருப்தியாக்குவீராக. வறட்சிகளை மாற்றி போடுவீராக. எல்லா விதமான செழிப்பும் இவர்கள் மேல் உண்டாக கட்டளையிடுகிறோம். கர்த்தர் மகிமைப்படும். தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்வோம். உன்னத பாட்டின் புத்தகம், உன்னத பாட்டு 5வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5:9. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ எப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கலாமா? ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை எதினால் விசேஷித்தவர். அல்லேலூயா. இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற புத்தகங்களில் உன்னத பாட்டின் புத்தகம் என்பது சற்று வித்தியாசமான புத்தகம். இந்த உன்னத பாட்டு அப்படின்னா தலை சிறந்த பாட்டு என்பது அர்த்தம். இதில் எபிரேய மொழியில் இதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், பாட்டுகளுக்கெல்லாம் பாட்டு. ஆமென். பாடல்களின் பாட்டு. உலகத்தில் எத்தனை பாட்டு இருந்தாலும் அந்த பாட்டில் தலை சிறந்த பாட்டுன்னா எதுதான்? இந்த உன்னத பாட்டு. எபிரேயர்களுக்கு, யூதர்களுக்கு இன்றைக்கும் அவர்களுக்கு முக்கியமான பாடல் எது அப்படின்னா இந்த சாலமோனின் உன்னத பாட்டு என்பது. அல்லேலூயா. இந்த புத்தகத்தில் ஆமென் இந்த பாட்டை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறது. ஆமென். சாலமோன், ஆமென், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன், அவருக்கு எருசலேமுக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கிற எப்ராயிம் மலை தேசத்தில், வடக்கு பக்கம் 50 மைல் தொலைவில் இருக்கிற எப்ராயிம் மலை தேசத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காரர்கள் கரத்தில் ஒப்புவித்திருந்தார், வசமாய் ஒப்புவித்திருந்தார். அப்படி ஒப்புவிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அதை கவனித்து கொண்டிருக்கிறது. அந்த கவனித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் அநேக நாட்களாய் சாலமோன் அங்கு போகவில்லை.
திடீரென்று ஒரு நாள் சாலமோனுக்கு ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, நாம் போய் அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து வரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு மேய்ப்பனை போல வேடம் அணிந்து சாலமோன் ராஜா கடந்து செல்லுகிறார். அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆமென் போகும் பொழுது அங்கே பார்க்குறப்போ அந்த திராட்சை தோட்டத்தை கவனித்து வந்திருந்த ஒரு தகப்பனார், அவர் மரித்து போயிருந்தார். அவருடைய பிள்ளைகள், சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருக்கிறாங்க. அந்த சகோதரிகளில் ஒருவளுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது சுனமெத்தியாள். ஆமென். அவளுக்கு தீங்கிழைக்கப்பட்டிருக்கிறது, நியாயம் செய்யப்படவில்லை. அவளுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுக்கவில்லை. அவள் தன்னையே கவனித்து கொள்ள முடியாத சூழ்நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவள் உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்ந்து கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொஞ்சம் திராட்சை தோட்டத்தில் வர்ற குள்ள நரிகளையும் குழி நரிகளையும் கண்ணி வைத்து பிடித்து திராட்சை தோட்டங்களை கவனித்து அப்படியே தன் வாழ்க்கையை ஓட்டுகிறாள். வாழ்க்கையில் பெரிய தடுமாற்றங்களும் விரக்திகளும் நிறைந்த அந்த நாட்களில் சாலமோன் ராஜா ஒரு மேய்ப்பனை போல வர்றார். வந்து அங்கே வந்த சாலமோன் ராஜா சுனமெத்தியாளை பார்க்கிற பொழுது அவள் மிகவும் கருப்பாயிருக்கிறாள். அவள் மேலே சாலமோன் ராஜாவுக்கு ஒரு நேசம் உண்டாயிற்று. அது முதல் உள்ள சில பிரிவுகளை இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. இந்த முழு புத்தகத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அன்பின் ஆரம்பம், அன்பின் வசப்படுதல், அன்பில் அவர்கள் இணைகிறார்கள், அன்பு விரிவடைகிறது, அன்பின் போராட்டம், இப்படி பல கட்டங்களாக இவர்களுடைய உரையாடல்கள் இங்கே அமர்ந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புத்தகம் சாலமோனுக்கும் சுனமெத்தியாளுக்கும் என்று சொல்லப்பட்டாலும் இஸ்ரவேலர்கள் இந்த புத்தகத்தை குறித்து எப்படி நம்புகிறார்கள் என்றால் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே காணப்படுகிற நெருங்கிய உறவை அந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது என்பதாக அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இந்த வசனங்களை இந்த சாலமோனின் உன்னத பாட்டில் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையிலும் திருச்சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள உறவுகளை புதிய ஏற்பாட்டு வசனங்களில் கூட அவ்வளோ ஆழமாக சொன்னதில்லை, அவ்வளவு ஆழமாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவுகளை வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த சாலமோன் அப்படின்னா அவர் சமாதானத்தின் ராஜா. அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சுனமெத்தியாள் என்கிற பெயர் அதுவும் அதே அர்த்தம், ஆனால் அது ஒரு பெண்மையின் பெயராக இருக்கிறது. அதனாலேயே வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் இடையே உள்ள உறவையும் வாழ்க்கையையும் இது குறிக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இதில் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி 5வது அதிகாரம் 9வது வசனம். இந்த 5:2 வசனத்திலிருந்து 8:14 வரைக்கும் வாசிக்கிற பொழுது அது அன்பு விரிவடைதலை குறித்து பேசப்படுகிறது. அன்பினுடைய விஸ்தாரம் விரிவடைகிறதை குறித்து பேசப்படுகிறது. இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை குறித்து யூத ரபிகள், பிரபல்யமான ரபிகள், பிரதான ஆசாரியர்கள் பல காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். இந்த வேதத்திலேயே இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம் என்று கருதப்படக்கூடிய இடம் அது உன்னத பாட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பல சத்தியங்கள் இதற்குள்ள அடங்கி இருக்கிறது. நான் இதை தியானிக்க ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வசனங்களிலும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறதையும் திருச்சபையின் சத்தியங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. நாம வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் ஒரு நாள் மணவாளன் வருகிறார். வந்து கதவை தட்டுறா. ஏற்கனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த வசனத்தை பேசி இருக்கிறேன். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும்
தாமதம் வேண்டாம் என்கிற தலைப்பில் பேசின ஞாபகம் எனக்கு இருக்கிறது. இப்போ என் மணவாளன் வந்து கதவை தட்டுறார். என் மணவாளியே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் புறாவே, நீ கதவை தர, என் தலை பனியினாலும் அப்படி நனைந்திருக்கிறது அப்படின்னு கதவை தட்டுறார். சீக்கிரமா தர. அப்போ நம்ம மணவாட்டி நம்ம திருச்சபையின் சார்பாக இருக்கிற மணவாட்டி என்ன சொல்றாங்க? நான் எப்படி எழும்புவேன்? நான் எப்படி எழும்புவேன்? நான் நித்திரை பண்ணுகிறேன், என் இருதயமோ விழித்திருக்கிறது. எப்படி எழும்புவேன்? எப்படி இப்போதான் பாதத்தை கழுவினேன், எப்படி அழுக்காக்குவேன், இப்போதான் வஸ்திரத்தை கலத்தினேன், எப்படி திரும்ப உடுப்பேன், இப்படிலாம் சொல்லி சொல்லி மனசுக்குள்ள புலம்பி புலம்பி வெளியே தட்டிக்கிட்டே நிற்கிறார். நேசர் என்ன செய்கிறார்? தட்டுகிறார். உள்ளே மணவாட்டி சொல்லுகிறார், எப்படி திறப்பேன், எப்படி திறப்பேன், எப்படி எழும்புவேன், எப்படி உடுப்பேன், எப்படி அழுக்காக்குவேன், இப்படி சொல்லி சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு மனசு சொல்லிச்சு, சரி என்னத்தான் ஆனாலும் என்ன செய்வோம்? திறப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாமதம், மணவாட்டியின் இடத்துல தாமதம் இருந்துச்சு. வெளியே போய் திறந்து பார்த்தா நான் கதவை திறந்தேன். முதல்ல என்ன கேட்டாய்வா? எப்படி திறப்பேன், எப்படி எழும்புவேன்? இப்போ கதவை திறந்தேன், என் நேசரோ போய்விட்டார். அவரை கூப்பிட்டேன், அவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அவரை தேடினேன், காணவில்லை. திறந்தேன், இல்லை. தேடினேன், காணல. கூப்பிட்டேன், மறு உத்தரவு. இவ்வளவு நேரம் அவர் என்ன செய்தார்? வந்து கூப்பிட்டார், தட்டுனார். அப்போலாம் இல்லை. இப்ப தாமதத்தினால அவள் தன்னுடைய வாழ்க்கையில சில இழப்புகளை அவள் அனுபவித்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க முதல்ல நடந்தது பிரயோஜனமற்ற பிரயாசம். அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணினேன், பிரயோஜனமற்ற பிரயாசம். என்ன பிரயாசம்? கதவை எழும்பியாச்சு. எழும்ப மாட்டேன்னு சொன்னால் இப்போ எழும்பியாச்சு. எழும்பினதுக்கு பிரயோஜனம் உண்டா? இல்லை. இப்போ போய் கதவை திறந்தாச்சு. கதவை திறந்தாச்சு, ஆனா யார் இல்லை? இப்ப காத்து தான் உள்ள வரும், நேசர் வரமாட்டா, பிரயோஜனம் இல்லை. 3, அவரை தேடினேன், அவரை. அப்போ அந்த தேடினதுக்கு பிரயோஜனம் உண்டா? இல்லை. 4, அவள் கூப்பிட்டாள், நேசரே எங்க இருக்கீங்க? there is no reply. பதிலே இல்லை, மறு உத்தரவு இல்லை. அப்போ பிரயோஜனம் இல்லை. அதனால தான் தாமதத்தை சாதாரணமாய் நினைக்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஆகாத ஒன்று தாமதம். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து முடிக்கணும். பிறகு தலைகீழா நின்னாலும் சில விஷயம் நடக்காது. பிரயோஜனமற்ற பிரயாசம். அழைப்பை நிறைவேற்றணுமா சரியான நேரத்தில், தரிசனத்துக்கு கீழ்ப்படியணுமா சரியான நேரத்தில், வசனத்துக்கு கீழ்ப்படியணுமா சரியான நேரத்தில். குடும்ப வாழ்க்கையில அப்படித்தான், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படித்தான், கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படித்தான். எல்லாம் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. இது மகிமையான ஒரு விஷயம். தாமதம் இருக்கக்கூடாது. 2வது, தாமதத்தினால என்ன நடந்துச்சு? இப்ப தெருவுக்கு இறங்கியாச்சு. தேடி தேடி கூப்பிட்டு நேசரே நேசரே. தெருவில் வந்தா நகரத்தில் சுற்றி திரிகிற சில காவலாளிகள் இருக்கிறாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சுற்றி திரிகிற காவலாளிகள். காவலாளிகள் என்ன செய்தாங்க? அவளை பிடித்து அடித்து காயப்படுத்தினார்கள். தாமதம் வாழ்க்கையில் காயத்தை கொண்டு வருகிறது. தாமதம் லோத்துவினுடைய வாழ்க்கையில காயத்தை கொண்டு வந்துச்சு. தாமதம் நியாயாதிபதிகள் 19வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற லேவியனுடைய வாழ்க்கையில காயத்தை கொண்டு வந்துச்சு. அடுத்து 3வது, காயப்படுத்தினது மட்டுமல்ல, அவள் மேல் வஸ்திரத்தை எடுத்து போட்டார்கள். இழந்து போனாள் தன் வஸ்திரத்தை. தெளிவா சொல்றேன், தாமதம் என்பது எங்கே இருக்கிறதோ அங்க பிரயோஜனம் இல்லாத பிரயாசம் இருக்கும். 2வது, காயம் உண்டாகும், வாழ்க்கையில மறக்க முடியாத காயம். 3வதாக இழப்புகள் வரும். சில நேரம் ரட்சிப்பை இழக்க நேரிடும், சில நேரம் தரிசனத்தை இழக்க நேரிடும்,
சில நேரம் ஆமென் எதையோ வாழ்க்கையில் உறவுகளை இழக்க நேரிடும். ஒரு சிம்சோன் எழும்ப தாமதப்பட்டான், தன் கண்களையே இழந்து போனான், தன்னுடைய பிரதிஷ்டையை இழந்து போனான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதற்கு நீ தாமதப்படுகிறாய்? தாமதத்திற்கு பாய் சொல்லு. இனி வேண்டாம் தாமதம், இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, தெருவில் இறங்கி தேட தொடங்கியாச்சு நேசரை. பிரயோஜனமற்ற பிரயாசம், காயம், இழப்பு இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ எருசலேமின் குமாரத்திகளை பார்க்கிறாள், காயத்தோட வஸ்திரத்தை இழந்து போய். ஆமென். எருசலேமின் குமாரத்திகள் அது ஆமென் உலகத்துக்கு அடையாளம், ஆமென் உலக சிநேகங்களுக்கு அடையாளம். ஆமென் உலகத்தின் ஜனங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கிறா, ஆமென் என் நேசரை பார்த்தீங்களா? நான் அவருடைய நேசத்தால் சோகமாக இருக்கிறேன். அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ரொம்ப ஆமென் என்ன தொந்தரவு படுத்துது. என்ன உத்தமியேன் கூப்பிட்டார், புறாவேன் கூப்பிட்டார், சகோதரி ஏன் கூப்பிட்டார், மணவாளி ஏன் கூப்பிட்டார். அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு இப்போ ஏதோ ஒன்று செய்து என் நேசரை கண்டீர்களானால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறா. உடனே தான் எருசலேமின் குமாரத்திகள் கேட்கிறாங்க, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? அல்லேலூயா. திருச்சபையை பார்த்து உலகம் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுது? ஸ்திரீகளுக்குள் ரூபவதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், திருச்சபையை சாதாரணமாக நினைக்கக்கூடாது, நாம் ரூபவதிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அதனால தான் ஆமீன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆமீன் உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. ஆமாம், திருச்சபைன்னா அப்படித்தான் இருக்கணும், ரூபவதிகள். ஆமீன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மை ரூபவதிகளாய் வைத்திருக்கிறார். ஆமீன். இப்போதான் நிறைய பேருக்கு சிரிப்பே வருது. ஆமீன். ஏன்னா ரூபவதிகள் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. கர்த்தர் நம்மை ரூபவதிகளாய், உண்மையா அப்படித்தான். ஆமென். மணவாட்டியின் குணாதிசயங்களில் ஒன்று, அவள் ரூபவதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படின்னா அதுக்குடைய சரியான தமிழ் வார்த்தை வடிவுக்கரசி, வடிவம் உள்ளவளாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்கே பாருங்க, அதை நம்ம பார்க்க நேரம் இல்லை. இங்கே எனக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? உன்னை தட்டுனார், கூப்பிட்டார், நீ தாமதமான அவர் போயிட்டார். அவரை விட்டுட்டு வேற நேசரை பார்க்க வேண்டியதானே? ஆமென். ஆமென். எருசலேமில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாரையாவது பார்க்க வேண்டியதானே? எதுக்கு அவரை தேடி இந்த ராத்திரி குளிர்ல காயத்தோட வஸ்திரத்தை பிடுங்கிறவன் இருக்கான், காயப்படுத்துறவன் இருக்கிறான், எல்லாரும் உபத்திரவன் தான். ஆனா அதன் நடுவிலும் நீ உன் நேசரை தேடுவதற்கு மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? ஆமென். ஆமென். அடுத்து கேட்கிறான், எங்களுக்கு இப்படி ஆர்டர் போடுற, நீ கட்டளை இடுறியே, அவரை பார்த்தா சொல்லுங்கன்ட்டு. அவர் எதனால் விசேஷித்தவர்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நேசர் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுவேன்னு நினைச்சேன், மெதுவாக சொன்னா போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, என் நேசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உலகம் கேட்குது, எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம்னு ஓடுறிய, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றிய, எப்போ பார்த்தாலும் ஆராதனை ஆராதனைன்னு சொல்றிய, எப்போ பார்த்தாலும் சபை சபைன்னு சொல்றியே, தேவ பிரசன்னம்னு சொல்ற, உபவாசம்னு சொல்ற, ஜெபம்னு சொல்ற, ஊழியம்னு சொல்ற. உன் தெய்வம் உன் இயேசு மற்ற ஜனத்தை, மற்ற நாயகர்களை, நேசரை பார்க்கிலும் எதனால் விசேஷித்தவர் அப்படின்னு உலகம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குது. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? ஆமென். நான் கேட்குறேன், உங்க இயேசு எதனால் விசேஷித்தவர்? பக்கத்தில் கை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட கேளுங்க, உங்க இயேசு எதனால் விசேஷித்தவர்? என்ன சொல்றாங்கன்னு பதிலுன்னு சொல்லணும் எனக்கு. ஆமென். என்ன சொல்றாங்க? அவர் இயேசு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? அவர் உங்க இயேசு எதனால் விசேஷித்தவர்? அவர் ஜீசஸ்.
அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். இதை தவிர நிறைய பேருக்கு வேற ஒன்றும், அதனால தான் பிரச்சனை. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் என் நேசரை அறிய வேண்டும். அல்லேலூயா. என் நேசர் எதனால் விசேஷித்தவர்? இப்படி சத்தம் போடுறியே, ஆமா இப்படி ஆமென் சத்தம் போடுறிய, ஆமென் இப்படி ஆராதிக்கிறீங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, ஏன்? உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? என் நேசரை அறிந்தால் இந்த வாழ்க்கையே ஒன்றுமில்லை என்று தோன்றும். ஒரு மணி நேரத்தில் சொல்லி முடிக்கிற அளவுக்கு அவர் சாதாரணமான ஆள் அல்ல. முடிஞ்சவற்றை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுவை அறிந்து கொள்ளுவது பாக்கியம். ஆமென். இப்போ இவளை பார்த்து கேட்கிறாங்க, நேசர் எதனால் விசேஷித்தவர்? அதுக்கு அந்த மணவாட்டி சுனமத்தியால் என்ன சொல்றா பாருங்க. அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களிலும் சிறந்தவர். இப்ப கடைசி வசனம் 16வது வசனத்தை வாசிங்க. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நீங்க வீட்டில் போய், நேரம் இல்லாததுனால 2 வசனத்தில் முடிச்சுட்டேன். ஆமாம், நீங்கள் வீட்டில் போய் 10வது வசனத்துலேருந்து 16வது வசனம் வரைக்கும் பொறுமையாக வாசிங்க. அங்கே சொல்லியிருக்கிற சாராம்சம் என்ன அப்படின்னா, என் நேசர் 10,000 பேர்களிலும் சிறந்தவர். ஆமென். 10,000 பேர் இருந்தாலும் அதன் நடுவில் சிறந்தவர் என்று சொல்லணும்னா அவர் என் இயேசு மட்டும்தான். ஆமென். அந்த வார்த்தை இன்னொரு வார்த்தையில் 16வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். எப்படிப்பட்டவர்? ஆமாம், அவருடைய அழகை ரசிக்க தெரியணும் நமக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை வேறொரு வார்த்தையில் சொல்கிறேனே, இந்த 10லேருந்து 16 வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, என் நேசர் பூரண அழகுள்ளவர், அவரிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை, அவர் பூரண அழகுள்ளவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அவர் தலை முதல் சிரசு முதல் பாதம் வரைக்கும் அவர் பூரண அழகுள்ள தெய்வம், நேசிக்கப்படத்தக்க ஒருவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதும் அவரை சொந்தப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை மேன்மை. ஏன்னா அவர் 10,000 பேர்களிலும் சிறந்த பூரண அழகுள்ளவர். அல்லேலூயா. அந்த பூரண அழகுள்ள இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்கிறீங்க? பூரண அழகுள்ளவர் அவர். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. அப்படின்னா அப்படிப்பட்ட அழகுள்ள ஒருத்தரும் இந்த பூமியில கிடையாது. ஆமென். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். வானத்திலையும் பூமியிலையும் தூதர்கள் மத்தியிலையும் மனுஷர்கள் மத்தியிலையும் இப்படி அழகுள்ள ஒருத்தர் கிடையவே செய்யாது. அவர்தான் என் நேசர். அல்லேலூயா. ஒரு பாடல் அழகா இருக்குல்ல, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. கையை தட்டி அவரை புகழ்ந்து பாடலாமா? பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. சாரோனின் ரோஜாவே லீலி புஷ்பமே, 10,000 பேரிலும் சிறந்த நேசரே, போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன், பூரண அழகுள்ளவரே. என் நல்ல கையை தட்டி, பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே.
பவமதை போக்க வந்த தேவாட்டுக்குட்டியே, பரிசுத்த ரத்தம் ஈந்த ஜீவாதிபதியே, பவமதை போக்க வந்த தேவாட்டுக்குட்டியே, பரிசுத்த ரத்தம் ஈந்த ஜீவாதிபதியே, மருதொந்தி பூங்கோத்து கிச்சிலி பழமே, ஒருவராய் மாபெரும் காரியம் செய்பவரே, மருந்தொந்தி பூங்கோத்து கிச்சிலி பழமே, ஒருவராய் மாபெரும் காரியம் செய்பவரே, போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன், பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே பூரண. அந்த வார்த்தையை முடிஞ்சா சொல்லி பாருங்க, அவர் மகிமைப்படுவாரே. பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே பூரண. மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியனே, ஒருவரும் சேராத ஒளியில் இருப்பவரே, மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியனே, ஒருவரும் சேராத ஒளியில் இருப்பவரே, ஏக சக்கராதிபதி விடிவெள்ளி நட்சத்திரமே, அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமே, ஏக சக்கராதிபதி விடிவெள்ளி நட்சத்திரமே, அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமே, போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன், பூரண அழகுள்ளவர். நல்ல கையை தட்டி சேர்ந்து ஓஹோ பூரண அழகுள்ளவரே பூரண. மகிழ்ச்சியா சொல்லுங்க. ஒருத்தர் அழகுள்ளவர்னு சொன்னா துக்கத்தோடயா சொல்லுவீங்க? பொறாமை இல்லாம. ஓ அழகினை இழந்தே அந்த கேடடைந்தீரே, முள்முடி சூடியே ஐங்காயம் ஏற்றவரே, அழகினை இழந்தே அந்த கேடடைந்தீரே, முள்முடி சூடியே ஐங்காயம் ஏற்றவரே, என் பாவம் போக்க உண்மை போலாக்க உம் ஜீவன் தந்தி நீசனம் எனக்காய், என் பாவம் போக்க உண்மை போலாக்க உம் ஜீவன் தந்தி நீசனம் எனக்காய், போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி புகழ்வேன், பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே பூரண அழகுள்ளவர் என் இயேசுவே பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே பூரண அழகுள்ளவரே. சாரோனின் ரோஜாவே லீலி புஷ்பமே, 10,000 பேரிலும் சிறந்த நேசரே, சாரோனின் ரோஜாவே லீலி புஷ்பமே, 10,000 பேரிலும் சிறந்த நேசரே, போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன், பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே பூரண அழகுள்ளவரே பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே பூரண அழகுள்ளவரே.
கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி அந்த பூரண அழகுள்ள நேசர், பூரண அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர், பூரண அழகுள்ள தெய்வம் அவர் என் நேசர். என் ஆராதனைக்கு காரணம் உண்டு, நான் தேடி ஓடுறதுக்கு காரணம் உண்டு. நான் நேசிக்கிற என் நேசர் அவர் அலங்கோலமானவர் அல்ல, அவர் அழகானவர், அவர் பூரண அழகுள்ளவர். என் ஆத்தும மணவாளன் அவர் பூரண அழகுள்ள என் நேசர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பூரண அழகுள்ளவரை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? எப்படி துதிக்காம இருக்க முடியும்? ஆமாம், நான் தனிமையில் அடிக்கடி பாடி ஆராதிக்கிற ஒரு பாடல் இந்த பாடல். ஆமீன், அடிக்கடி, ஆமீன், ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது இதை பாடி ஆராதிப்பேன். ஏன்னா என் நேசர் பூரண அழகுள்ளவர். அவரை விவரிக்க வேற வார்த்தையே இல்லை. ஆமீன், பூரண அழகுள்ளவர்னு அந்த வார்த்தைக்கு இந்த உலகத்தில் அதாவது வானம், பூமி, பாதாளம், சகல இடங்களிலும் எந்த பூரண அழகுள்ளவர் என்கிற வார்த்தைக்கு ஒரே ஒருவர் தான், இயேசு மட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற நேசரை பார்க்கலும் என் நேசர் எதனால் விசேஷித்தவர்? அவர் பூரண அழகுள்ளவர். அவரை பார்க்கும்போது பயம் வரல, அவரை பார்க்கும்போது அவரை ரசிக்க தோணுது. அவரை பார்க்குறப்போ அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. ஆமாம், அவரை பார்க்குறப்போ ஆமீன் கஷ்டமெல்லாம் மாறி போகுது, மனபாரமெல்லாம் மாறி போகுது. அவ்வளோ அழகு. ஆமாம், மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம்னா அழகை தேடி தானே ஓடுறோம். ஆமாம், எந்த அழகை தேடி ஓடுறோம்? கடற்கரையில் போய் உட்கார்ந்தா கொஞ்சம் மனசுக்கு என்ன இருக்கும்? சமாதானம். ஆமீன். சிலர்லாம் ஆமீன் வண்டி பிடிச்சு மனசுக்கு கஷ்டம்னா தூர இடத்துக்கெல்லாம் போயிடுறோம். அழகை ரசிக்கும் போது உலகத்தையே என்ன செய்யுது? மறக்குதான். அப்போ நான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து ட்ரை பண்ணுங்க, டெய்லி ஒரு நேரம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பூரண அழகுள்ளவரை ரசிங்க. மனபாரம் வாழ்க்கையில் இருக்கவே செய்யாது. மனபாரம், அவள் காயப்பட்டது உண்மைதான், வஸ்திரம்லாம் போச்சு உண்மைதான். ஆனால் அவளால் நேசரை பார்க்காம இருக்க முடியல. ஏன்? அவளுடைய நேசர் பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமாம், யாராவது கேட்டால் சொல்லுங்க, நம்மளை பைத்தியம்னு நினைச்சாலும் பிரச்சனை இல்லை, என் இயேசு பூரண அழகுள்ளவர். ஃபோட்டோவில் இருக்கிற சோகமான ஆளை பார்க்காதீங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், உண்மையிலேயே நான் நம்ப மாட்டேன் அது இயேசுன்னு. ஆமேன். அவரை பார்த்தாலே நிறைய பிள்ளைகள் தூங்க மாட்டேங்குது, பயமாக இருக்கான், முறைச்சி பார்த்தது மாதிரிலாம் இருக்கான். ஆமாம், அது வேற, அதில் ஒரு லைட்டை வரைக்கும் கொளுத்தி விட்டுறாங்க. ராத்திரி ஒரு மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு பண்ணுது. அவங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் போக வேண்டியிருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்து பயந்தவங்களுக்காக ஜெபிக்க. ஆமாம், அதனால் நான் எக்காரணம் கொண்டு நம்ப மாட்டேன், என் இயேசு பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்னு கேட்டா என் மனம் திரும்ப திரும்ப சொல்லணும், அவர் பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அழகுள்ளவருக்காக எதையும் விடுறதுக்கு ஆயத்தமாக இருப்போமே, சாதிக்க ஆயத்தமாக இருப்போமே. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் நேசர் பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை வீட்டில் போய் தியானிங்க. ரெண்டாவது, உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் அப்படின்னா, இந்த மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் அப்படின்னா, நான் சொல்கிறேன், இந்த நேசர் மட்டும்தான் என்னை தேடி வந்தவர். இந்த நேசர் மட்டும்தான் என்னை தேடி. ஆமாம், சத்தமாக சொல்லுங்க, இயேசு என்னை தேடி வந்தா. இந்த உலகத்தில் மற்ற நேசர்கள், ஆமேன், அதை விட என் நேசர் அதை நடுவில் ஏன் விசேஷித்தவர்னா, எல்லா நேசரை தேடியும் ஜனங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடி ஓடி பார்த்த பிறகு நேசரை பார்க்க முடியல. இங்கே நான் சேவிக்கிற என் நேசர் என்னை தேடி நான் இருக்கிற இந்த பூமிக்கு வந்தா. அவர் பரலோகத்தில் இருந்தவர் தான் என்னை சந்திக்க பரலோகத்தை விட்டு பூமியில் தன்னை தாழ்த்தி என்னிடத்திற்கு வந்தவர். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க?
என் நேசர் எதனால் விசேஷித்தவர்? என்னை தேடி வந்த என் நேசர். அந்த வசனங்களை எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வசனத்தை வாசிங்க. வேகமாய் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே. அப்போ முதல்ல வார்த்தைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு ஒரு ப்ரொனவுன் கொடுக்கப்படுகிறது. அது ஒரு தனி நபருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அவர் ஆதியிலே தேவனோடு அப்படின்னு அந்த வார்த்தை என்பதை இப்பொழுது அவர்னு சொல்லி தருகிறார். அது வெறும் வார்த்தை அல்ல, ஒரு நபரை குறிப்பிடுகிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. 14. ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். அப்போ தேவனோடு இருந்த, தேவனாய் இருந்த, தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை இப்பொழுது என்ன ஆயிற்று? மாம்சமாகி இருக்கிறது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஒரே வார்த்தை, தேவனாய் இருந்தவர் என் நேசர், அவர் எனக்கு கூட வாசம் பண்ணணும்னு விரும்பினதுனால என்ன செய்தார் அப்படின்னா, அவர் மாம்சமானார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்படின்னா இந்த உலகத்தில் 1000 நேசர்கள் இருக்கலாம், கோடிக்கணக்கான நேசர்கள் இருக்கலாம். அந்த நேசர்கள் யாரும் நம்மை தேடி வருகிறவர்கள் அல்ல, நம்மால் தேடப்படுகிற நேசர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதன் நடுவில் இந்த ஒரே ஒரு நேசரை குறித்து எனக்கு சொல்ல இருக்கிறது. இவர் விசேஷித்தவர். எதனால்? என்னை தேடி நான் இருக்கிற பூமிக்கு வந்த நேசர் இவர். அல்லேலூயா. ஆமா, நான் எப்படிப்பட்ட நபராக இருந்தேன்? பாவியாக இருந்தேன். நான் எப்படிப்பட்டவன்? பாவியாக இருந்தவன், அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டவன், மரணத்துக்கென்று நியமிக்கப்பட்டவன், நித்திய ஆக்கினைக்குள்ளவன். அந்த நித்திய ஆக்கினைக்கு உரியவனாயிருந்த என்னை தேடி இந்த இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் என்கிட்ட வர்றான்னா அவன் என்னிடத்தில் ஏதோ ஒரு நன்மையை பார்த்து தான் என்னிடத்தில் வருவான். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஒன்று, எனக்கு பணம் அவனுக்கு தேவை, இல்லை என் சரீரம் அவனுக்கு தேவை, இல்லை என் சொத்து அவனுக்கு தேவை, இல்லை என் தந்து ஏதோ ஒரு திறமை அவனுக்கு தேவை, என்னால் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் நன்மையை என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்காமல், என்னிடத்தில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் என்னை தேடி வந்த ஒருவர் உண்டானால் அவர் நான் பிரசங்கிக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே என் நேசர், அவர் எனக்கு விசேஷித்தவர். அல்லேலூயா. ஆமென். நான் தவறு செய்து நடந்த பொழுது என்னை சேர்த்து கொள்ளாத உலகம், என்னை தள்ளின உலகம், என்னை குற்றம் சாட்டுகிற உலகம், நம்மளை யார் ஒரு நல்ல பேர் எடுக்கிறது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். பணம் இருக்கிறப்ப எல்லாரும் இருக்கலாம், படிப்பு இருக்கிறப்ப எல்லாரும் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கிறப்ப எல்லாரும் இருக்கலாம், நல்ல பெயர் இருக்கும்போது எல்லாரும் இருக்கலாம். ஒருவேளை ஒரு கெட்ட பெயர் வந்துச்சுன்னா எல்லாரும் நம்மை விட்டு தூரப்படுவாங்க. ஆனால் நான் கெட்ட பெயர் உடையவன் மட்டுமல்ல, கெட்டவனாகவே இருக்கும் பொழுதும் என்னை தேடி வந்த என் நேசர் எனக்கு விசேஷித்தவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ பலவீனமா இருக்கும்போது எல்லாரும் கைவிட்டாங்க, மருத்துவர்கள் கைவிட்டாங்க, உறவினர்கள் கைவிட்டாங்க. அந்த நேரத்தில் உன்னை தேடி வந்த இயேசு உனக்கு விசேஷித்தவரா இல்லையா?
ஆமென். உனக்கு வியாதி வந்தது, உனக்கு பலவீனம் வந்தது, நிறைய பணம் இருக்கும்போது ஈமொச்சது மாதிரி உன் வீட்டில் ஆள் இருந்துச்சு. ஆனால் எப்போ ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் பணம் இல்லாமல் நீ தனிமைப்பட்டியோ அப்பொழுது ஆமென் நீ தனித்து விடப்பட்டாய். யாரும் வராத நேரத்தில் நீ வெறுமையா இருக்கும்போது இனி மரணம் என்று நினைத்திருக்கிற பொழுது உன்னை தேடி வந்த என் இயேசு, அவர் என் நேசர், அவர் விசேஷித்தவரா இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க? யாரும் இல்லாத பொழுதும் என்னை தேடி வந்த இயேசு விசேஷித்தவர். பாவியா இருக்கிற பொழுது என்னை தேடி வந்த இயேசு எனக்கு விசேஷித்தவர். ஆமென். பணம் இல்லாத நேரத்தில் என்னை தேடி வந்த இயேசு விசேஷித்தவர். பலன் இல்லாத பொழுது என்னை தேடி வந்த இயேசு எனக்கு விசேஷித்தவர். ஆமென். கெட்ட பெயர் தான் எனக்கு இருந்துச்சு, அப்பவும் என்னை தேடி வந்து உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னவர் இயேசு கிறிஸ்து, அவர் எனக்கு விசேஷித்தவர். எல்லாராலும் பகைக்கப்படத்தக்க, அருவருக்கப்படத்தக்க, துரத்தப்படத்தக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் என்னையும் உன்னையும் தேடி வந்த ஒரே ஒரு நேசர் உண்டானால் அவர் என் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகையால் தான் சொல்லுகிறேன், என் நேசர் எனக்கு விசேஷித்தவர். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அவரை தேடி ஓடத்தான் போறேன், அவரை நான் சேவிக்கத்தான் போறேன், அவரை நான் பிரசங்கம் பண்ணத்தான் போறேன், அவரை நான் பிரசித்தம் பண்ணத்தான் போறேன், என் வாய் நிறைய சொல்ல போறேன். என் இயேசு விசேஷித்தவர், என் இயேசு விசேஷித்தவர். ஏன்? என்னை தேடி வராத உலகம், என்னை தேடி வராத கடவுள்கள் நிறைந்த உலகம், அந்த உலகத்தில் என்னை தேடி தேடி வந்த தெய்வம், என் பின்னால வந்த தெய்வம், நீ எனக்கு வேணும்னு சொன்ன தெய்வம், உனக்கு நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம், உனக்கான பரிகாரத்தை செய்திருக்கிறேன்னு சொன்ன தெய்வம், உன்னை விலைக்கிரயம் கொண்டிருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் அவர் இயேசு. ஆகையால் அவர் எனக்கு விசேஷித்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கணும். இயேசு என்னை தேடி வந்து சந்தித்த அந்த நாள், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? எப்படி இருந்தோம்? நம்ம பாழான ஸ்தலத்தில் இருந்தோம். வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பாழாக இருந்துச்சு. ஊழையிடுதல் உள்ள ஸ்தலத்தில் இருந்தோம். மனுஷனால வாழ முடியாத தகுதியில தான் இருந்தோம். ஆமா, வனாந்தரமா தான் இருந்துச்சு, வறட்சியா தான் இருந்துச்சு, ஒன்றும் இல்லை, பரிசுத்த வாழ்க்கை இல்லை, அப்படித்தான் இருந்தோம். சிலர்லாம் இனி தற்கொலை தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு ராஜா மாதிரி வாழ வச்சிருக்கிறார்னா என்ன தேடி வந்தார்ல. ஆமா, இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மை மாறியே பிரச்சனையில் அழிஞ்சு போனாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். அந்த பிரச்சனையின் நடுவில் என்னை தேடி வந்த ஒரு தெய்வம் இயேசு என்னை தேடி வந்தார், என்னை தேடி வந்தார். ஆமென். மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவன் ஆன பொழுது ஏதேன் தோட்டத்தில் ஒரு சத்தம், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? அந்த சத்தத்தில் அங்கலாய்ப்பை பார்க்க முடியும். உன் பேரை சொல்லி அப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டே வந்தார். நீ எங்கப்பா இருக்கிற? நீ எங்கே இருக்கிற? நீ எங்கே இருக்கிற? மனுஷன் உன்னை ஒதுக்கலாம் தவறு செய்யும் பொழுது. உன்னிடத்தில் எதுவும் இல்லாத டைம் மனிதன் உன்னை தனிமைப்படுத்தலாம், எல்லாம் விட்டு போயிடுவான். ஆனால் நாம் பிரசங்கிக்கிற நேசு கிறிஸ்துவை அறியணுமா? அவர் உன்னை விட்டு போகிறவர் இல்லை. அப்படி விட்டு போனோன்னா உனக்காக ரத்தத்தையே சிந்திருக்க மாட்டார். ஆமென். காண்டக்ட் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டா வந்தார், நற்சான்றிதழை பார்த்துட்டா வந்தார். இல்லை, நீ மோசமானவனாக இருக்கும்போதே உன்னை தேடி வந்தவன். ஆமென். அந்த தெய்வத்தை எப்படி விட்டுற முடியும்? அந்த நேசரை விட்டு வாழ முடியுமா? அப்படி வாழ்ந்த அதுக்கு பேர் தான் துரோகம். அதுக்கு பேர் தான் துரோகம். என்னை தேடி வந்த இயேசு, அவர் எனக்கு விசேஷித்தவர். சுனமத்தியாலே இந்த நடுராத்திரியில் நீ ஓடுற, உனக்கு கொஞ்சம் கூட ஒன்றை பற்றி நினப்பு இல்லையா? இதை விட என் நேசர் எனக்கு விசேஷித்தவர்.
சுனமத்தியாலே உன் சரீரத்தில் காயம் இருக்கு, அதை பார்க்கண்டாமா? எங்க தேடி ஓடுற? என் நேசர் எனக்கு விசேஷித்தார். சுனமத்தியாலே யாரோ வஸ்திரத்தை எடுத்திருக்காங்க, அது கூட கவனிக்காம நீ எங்க ஓடுற? நீ என் நேசர் எனக்கு விசேஷித்தார். காயத்தோட கூட வாழ முடியும், நேசர் இல்லாம வாழ முடியாது. ஆமென். நள்ளிரவில் நடு ரோட்டில் கூட வாழ முடியும், நேசர் இல்லாமல் வாழ முடியாது. ஆமென். வஸ்திரம் இல்லாமல் கூட வாழ்ந்துட முடியும், என் நேசர் இல்லாமல் என்னால் வாழ்ந்து விட முடியாது. என் நேசருக்கு முன்னால் எனக்கு மானம் சூடு சொரணை எதுவும் கிடையாது. என் நேசர் எனக்கு விசேஷித்தவர். அதனால தான் தாவீது ராஜாவாயிட்டார். ஆமென். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, இப்போ பெரிய ராஜா, ஒரு வல்லரசுக்கு ராஜா. ஆமென். இப்போ ராஜா தெருவில் கிடந்து உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் டான்ஸ் ஆடுறார். ஆமாம், அவருக்கு வஸ்திரம் இல்லாமல் போனது கூட தெரியல. பயங்கர நடனம், ஆராதனை தேவ பிரசன்னத்துக்கு முன்னால். இப்போது நகரத்துக்குள்ளே வருது உடன்படிக்கை பெட்டி. நகரத்துக்குள்ளே வர்றப்போ மீகாள் மெதுவாக ஜன்னல் வழியாக என்ன செய்கிறா? மீகாள் வேறு யாரும் இல்லை, தாவீதனுடைய மனைவி. ஆமாம், வேற தப்பாக நினச்சிடக்கூடாது. எட்டி பார்க்குறாள். பார்க்குறப்போ மீகாளுக்கு ஒரு அசௌகரியம். ஒரு ராஜா, அவர் பதவியே தெரியாமல் ஆடுறார. எப்படி? யாரு? ராஜா பதவியே தெரியாமல் ஆடுறாரு. ஆமென். ராஜாவுக்கு பதவியே தெரியல, இப்படி ஆடுறது ராஜாவுக்கு ஆகுமா? ஆமாம். அப்போ தாவீது கிட்ட சொல்றா பரியாசமா, நளியா ஒரு வார்த்தை, இருந்தாலும் இது நமக்கு ஆராதிக்கணும் தான், இப்படியெல்லாம் ஆராதிக்கணும்னு அவசியம் ஒன்றும். ராமன் சொல்லுங்க. ஆமாம், இப்படியெல்லாம் பாடணும்னு அவசியம் ஒன்றும். ஆமாம், தாவீது சொல்றார். ஆமீன். இந்த தெய்வத்துக்கு முன்னால இதுவரைக்கும் என்னை கர்த்தர் கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம். இதுவல்ல, இதிலும் அர்ப்பணம் நீசனுமாவே. தெய்வத்துக்கு முன்னால ராஜாவும் கிடையாது, மந்திரியும் கிடையாது, ஒன்றும் இல்லை. தாவீதுக்கு தெரியும், நான் சேவிக்கிற தெய்வம் விசேஷித்தவன். ஆடுகளை மேய்ச்சிட்டு அட்ரஸ் இல்லாமல் வனாந்தரங்களில் காடுகளில் இருக்கும்போது என்னை தேடி வந்து, என்னால் கிரகிக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, சாமுவேல் பிரபல்யமான தீர்க்கதரிசி. நல்லா கவனிக்கணும். சாமுவேல் யார்? பிரபல்யமான தீர்க்கதரிசி. சாமுவேல் ஒரு ஊருக்குள்ளே வர்றான்னா அந்த ஊரில் உள்ள ஆட்கள்லாம் நடுங்குவாங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ட்டு. அவ்வளோ பயங்கரமான தேவ மனிதன் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் தான் சாமுவேல். அந்த சாமுவேல் ஊருக்குள்ள வரும்போதே ஊர்ல எல்லாரும் எழும்பி நின்று நடுங்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சாமுவேல் ஊர்லயே ஒரே தீர்க்கதரிசி சாமுவேல் வந்து தாவீதுக்கு வீட்டில் வந்து காத்திருக்கிறா. யாருக்காக? யாருக்காக? அண்ணம்மார் வேண்டான்னு சொன்ன தாவீதுக்காக, அப்பா வேண்டான்னு சொன்ன தாவீதுக்காக. வீட்டில் விருந்துக்கு யார் வந்திருக்கா? ஆமென். தேசத்திலேயே பிரபலமான தீர்க்கதரிசி வந்திருக்கா. அதுக்கு மகனை கூப்பிடணுமா வேண்டாமா? இப்போ கூப்பிடண்டான்னு நினைச்சா அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் வந்து ஒன்று இங்கே பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு அந்த பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் அடிக்கடி வர்றது, இந்த பெரிய தேவ மனிதன் அட்ரஸே இல்லாத ஒருத்தனுக்கு வேண்டி காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆமென். அந்த நன்றி கடன் தான் தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் சொல்கிறான், நான் இன்னும் நீசனாவேன். இதை விட லோவா ஆராதிக்க முடியுமா? சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறேன். இதை விட பைத்தியம்னு அனைவர் சொல்ல முடியுமா? நான் அப்படி ஆராதிக்க ஆயத்தம். ஏன்? என்னை தேடி யாரும் வராத நேரத்திலும் என்னை தேடி வந்து எனக்காக காத்திருந்த ஒரு தெய்வம் உண்டு. அழியணும்னா என்னைக்கும் அழிஞ்சிருக்கலாம்,
சிதையணும்னா என்னைக்கோ சிதைஞ்சிருக்கலாம், தகர்ந்துக்கணும்னா என்னைக்கோ தகர்ந்து போயிருக்கலாம். ஏன் இன்னைக்கு நீ ஜீவனோடு இருக்கிற? உன்னை தேடி வந்த ஒரு பரலோகத்தின் தகப்பன் உண்டு. அவர் நம்முடைய நேசர், அவர் விசேஷித்தவர். அல்லேலூயா. இதை தெரியாத ஒரு பெரிய கூட்ட ஜனம் தேசத்தில் நேசகர்களை தேடி அலைகிறது, இதுவரையும் காணவில்லை. நமக்கு தேவன் பாராட்டின் அன்புக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நம்ம படித்ததுனாலையா இதை அறிஞ்சோம்? ஆமாம், படித்ததுனாலையா இதை அறிஞ்சோம். தேடி ஓடுற கூட்டம். நான் இரவு பகலாய் வாகனங்களில் பிரயாணம் பண்ணுறேன். எல்லா பிரயாணங்களிலும் பார்க்குறேன், சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும். ஆமேன். காலில் செருப்பு போடாமல் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் தொடர்ந்து நடந்து ராத்திரியெல்லாம் பார்ப்பேன். ராத்திரியில் சிலர்லாம் நடக்க முடியாமல் நடப்பாங்க. நடந்து காலெல்லாம் புண்ணாயிரும். நடு தார் ரோட்டில் நடந்து போகிறாங்க. எதுக்கு? தேடி போகிறாங்க. அப்படி தேடி போக நம்மளை வைக்கலையே, நம்மை தேடி வந்திருக்கிறார்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை தேடி வந்த என் இயேசு கிறிஸ்து எனக்கு விசேஷித்தவர்னு சொல்ல முடியும்னா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம், நீர் எனக்கு விசேஷித்தவர். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முன்னேசர் எதனால் விசேஷித்தவர்? அவர் பூரண அழகுள்ளவர். அவர் என்னை தேடி வந்தவர். ஹல்லேலூயா. 3வது, என் நேசர் மெய்யான ஒளியானவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? மெய்யான ஒளியானவர். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அப்போ நிறைய பொய்யான ஒளி இருக்குது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஆமாம். சிலர்லாம் தியானம் பண்ணுவாங்க, அவங்களத்தான் முக்கியமாக கை கொடுத்து நீங்கள் சொல்லணும். ஆமேன். இப்போ தியானிக்க வேண்டாம், இப்போ நான் சொல்கிறத மட்டும் சொல்லுங்கள், கை கொடுத்து சொல்லுங்கள். நல்லா ஷேக்கன் பண்ணுங்க, அவன் கொஞ்சம் ஷேக்கன் ஆகட்டும். ஆமேன். சொல்லுங்கள். உலகத்தில் நிறைய பொய்யான ஒளி இருக்கு, ஆனால் என்ன சார்? மெய்யான ஒளியானவர். உங்களுக்கு டூப்ளிகேட் பிடிக்குமா, ஒரிஜினல் பிடிக்குமா? அட்லீஸ்ட் ஒரு தேனை வாங்கினாலே அது ஒரிஜினலாக இல்லையான்னு சோதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க? பாவம், அவன் கஷ்டப்பட்டு தேன் எடுத்துகிட்டு வந்தால் அவனுக்கு உயிரையே வாங்கிட்டு தான் 10 ரூபா கொடுத்து அனுப்புகிறோம். எதுக்கு? அதை எவ்வளோ குடிக்க போகிறோம்? என்ன 1 லிட்டராக குடிக்க போகிறோம்? குடி போனால் தொட்டு நினச்சிட்டே போகிறோம், நாக்கில் வைக்க போகிறோம். அதுக்கே இவ்வளோ பரிசோதனைன்னா, ஆமேன். உன் நேசர், உன் தெய்வத்தை குறித்து எவ்வளவு நீ அறிந்திருக்க வேண்டும். மெய்யான ஒளியானவர் இயேசு கிறிஸ்து. வேதம் என்ன சொல்லுது இதை குறித்து? யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. அப்படின்னா நிறைய பொய்யான ஒளி இருக்கு, அது உலகத்தில் வந்த ஒளி கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் வந்த ஒளி இல்லை, உலகத்தில் பிறந்த ஒளி. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. உலகத்தில் பிறந்த ஒளி, ஆனால் ஒரே ஒரு ஒளி உலகத்தில் வந்த ஒளி, அது இயேசு கிறிஸ்து. ஆமென். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், ஏதாவது மனுஷன் இந்த உலகத்தில், ஏதாவது மத குருக்கள் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நான் உலகத்தில் வந்தேன்னு சொல்லவே முடியாது. உலகத்தில் பிறந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், நான் வந்தேன். ஆமென். சீசர்கள் சொல்றாங்க, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான
ஒளி. இவர் எப்படிப்பட்டவர்? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பார். இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் எந்த கொடூரமான மனுஷனையும் மாற்ற முடியும், எந்த கொடியவனையும் மாற்ற முடியும், எந்த கல்லான இருதயத்தையும் உடைக்க முடியும், எந்த பாவத்தில் வாழ்கிற மனிதனுடைய இருதயத்திலும் பிரகாசிக்க முடியும். சபையை பாழாக்கிய தீர்வேன்னு வாழ்க்கையில தரிசனத்தோட இருந்த ஒரு சவுல பிரகாசிப்பதற்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆவல்ல. ஒரு செகண்ட், ஒரு வினாடியிலே சடுதியிலே ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் அவனை பார்த்து பேசினது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, அதுதான் மெய்யான ஒளி. அன்னையிலிருந்து சவுல் எழும்பினான், கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டு சபையை பாழாக்குவேன் என்று சொன்னவன் சபையை கட்டி எழுப்பினான். அவனுடைய ஆயுள் முடிவதற்கு முன்பாக ஆசியா முழுவதிலும் போய் இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கர்த்தர் என்று அனைவரையும் சம்மதிக்க பண்ணி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. ஆமென். மாம்சத்தோட போராடாதீங்க, உங்க குடும்ப அங்கத்தினர்களோடு ஆமென் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் இந்த மனுஷனுக்குள் பிரகாசிப்பீராக, இந்த பிள்ளைக்குள் நீர் பிரகாசிப்பீராக, இந்த பெரியவர்களுக்குள் நீர் பிரகாசிப்பீராக. ஜெபம் பண்ணி பாருங்க. தேவ பிரகாசம், இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் அவர்களுடைய இருதயங்களிலே பிரகாசிக்கும். அல்லேலூயா. நாம வாழ்கிற இந்திய தேசத்துல ஆமென் அநேகர் ஒளியை குறித்து பேசி இருக்கிறாங்க. ஒளியை குறித்து அநேகர் என்ன செய்திருக்கிறாங்க? நான் ஒளியை கண்டேன், ஒளியை கண்டேன், உடனே அது ஒரு மதம் ஆயிடுச்சு. நான் ஒளியை அடைந்தேன், உடனே அது ஒரு மதம் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் நீங்க எந்த மதத்தை எடுத்து பார்த்தாலும் ஒளி ஒளி ஒளியை பார்த்தார், இங்க வச்சுதான் அவர் ஒளியை பார்த்தார், இங்க வச்சுதான் அவர் ஒளி அடைஞ்சார். அவன் மரிக்கும் போது சீசர்களை பார்த்து சொன்னாரோ, நான் ஒரு ஒளியை காண்கிறேன் அப்படின்னு மரிச்சாராம். ஆனா இந்த உலகத்துல ஒருத்தையும் கூட சொன்னதில்லை, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று. அப்படி சொன்ன ஒரே பேர் உண்டென்றால் நான் பிரசங்கிக்கிறேன், இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா சொல்றேன். ஆமென். சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆமென் உலகத்துல நிறைய ஒளி இருக்கு, ஆனா நான் சொல்றேன், ஒரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது 17வது வசனம் சொல்லுது, உலகத்தில் 1000 வெளிச்சம் இருக்கலாம், 1000 ஜோதி இருக்கலாம், எத்தனை பெயர்ல ஜோதி இருக்கலாம், ஆனா அந்த ஜோதிகளை மேற்கொள்ளுகிற ஒரு ஜோதி உண்டு. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இங்கே சொல்லி இருக்குது, ஆமென் ஒரு ஜோதி உண்டு, அவருக்கு ஒரு பெயர் ஜோதிகளின் பிதா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இடத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் சத்தமா நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருப்பேன். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. உலகத்துல இருக்கிறதுலயே ஒரே ஒருவருக்கு பெயர் ஜோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் ஆல் லைட்ஸ். எல்லா வெளிச்சத்துக்கும் பிதா ஒருவர் இருக்கிறார். அவர் தான் என் நேசர் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த நேசர் தான் என்னுடையவர், அந்த நேசர் தான் எனக்குள்ள வாழ்கிறார், அந்த நேசர் தான் என்னுடைய சொந்த இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவருக்கு ஒரு பெயர் ஜோதிகளின் பிதா. நீ எத்தனை ஜோதியை பார்க்கலாம், ஆனா நாம் பிரசங்கிக்கிற ஜோதி என் நேசர், அவர் ஜோதிகளின் பிதாவானவர். இவர் ஒளியை கண்டவர் அல்ல, இவர் ஒளியாய் வந்தவர். இவர் வெளிச்சத்தை பார்த்தவர் அல்ல, வெளிச்சத்தை அடைந்தவர் அல்ல, இவர்தான் வெளிச்சத்தின் உறைவிடம். சூரியனும் சந்திரனும் நட்சத்திர மண்டலங்களும் உருவாக்கப்படுவதற்கு முன்னமே பிதாவினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை உண்டாயிற்று. இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சம் உண்டாக கடவது என்ற வார்த்தை, அந்த வார்த்தையின்படியே சூரியன் வருகிறதற்கு முன்னமே, சந்திரன் வருவதற்கு முன்னமே, நட்சத்திர மண்டலங்கள் வருவதற்கு முன்னமே ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்தின் உறைவிடம் அவர் இயேசு கிறிஸ்து. அது நித்திய வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு பேர் நித்திய வெளிச்சம்.
அந்த வெளிச்சத்துக்கு இருள் கிடையாது, இரவு கிடையாது. அந்த வெளிச்சத்துக்கு பகல் இரவு கிடையாது. அது நித்திய வெளிச்சமா இருக்கிறது. அந்த நித்திய வெளிச்சமாகிய என் நேசர் விசேஷித்தவர். ஒரு நாள் வரப்போகுது. மரணமோ உயிர்த்தெழுதலோ இல்ல வருகையோ, அதை தாண்டி நான் பிரயாணப்படுவேன். அங்கு நித்திய காலமாய் அவர் முக வெளிச்சத்தில் நான் வாழப்போகிறேன். அல்லேலூயா. உலகத்தில் ஒன்னால கண்டுபிடிச்ச கருவியை வச்சு சூரியனின் வெளிச்சத்தையே கணக்கிட முடியல. ஆமேனா இல்லையா? சூரியனின் வெளிச்சத்தை என்ன செய்யல. ஆனா இயேசு கிறிஸ்து என் நேசருடைய முகம் எப்படிப்பட்டது தெரியுமா? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் வேகமா. ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துக்கு நேராக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் எப்படிப்பட்டது? ஆமேன். ஸ்தோத்திரம். 15வது வசனத்தை வாசிங்க. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்கிறது. அவருடைய சத்தம் 16வது வசனம் வாசிங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம், நல்லா கவனிங்க, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. வரலையா? சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல அந்த வெளிச்சம், நித்திய வெளிச்சம், அவருடைய முக வெளிச்சம், உண்மையான வெளிச்சம். இன்றைக்கு நம்மை கர்த்தர் அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? அவர் மெய்யான ஒளியானவர். உலகத்தில் எத்தனை ஒளிகள் இருந்தாலும் அதன் நடுவில் மெய்யான ஒளி, ஜோதிகளின் பிதா என்று ஒருவர் உண்டானால் அவர் நான் பிரசங்கிக்கிறேன், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேசரை குறித்து இன்னும் கேட்டா, ஏன் விசேஷித்தவர் உன் நேசர் அப்படின்னா, என் நேசர் தீர்க்க தரிசனத்தின் நிறைவாக வெளிப்பட்டவர். என் நேசர் எப்படிப்பட்டவர்? தீர்க்க தரிசனத்தின் நிறைவாக வெளிப்பட்டவர். ஆமேன். அப்படி என்ன தீர்க்க தரிசனம் இருந்துச்சு? ஆமேன், ஆமேன். நான் சில விஷயங்களை சொல்றேன். எழுதுறவங்க எழுதி எடுக்கலாம், கவனிக்கிறவர்கள் கவனியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என் நேசர். அவர் இந்த உலகத்தில் வந்ததே தீர்க்க தரிசன நிறைவாகத்தான் வந்தார். அல்லேலூயா. அவருடைய பிறப்பு, இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் பார்த்தீங்களா, அந்த பிறப்பை குறித்து ஆமேன் வேதம் சொல்லியது. அது ஒரு கன்னியினிடத்தில் அவர் பிறப்பார் என்பது, அது தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. ஆதியாகமம் 3:15 சொன்னார், ஸ்திரீயின் வித்துக்கும், ஆமேன், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அது எதை குறித்து? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆமேன் வேதம் சொல்லி இருக்கிறது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய கிறிஸ்து என்று சொல்லி அவருடைய பிறப்பு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிறக்கிற இடத்தை குறித்து மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 5:2 என்ன சொல்லி இருக்குது பாருங்க. ஆமேன். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் பிறக்கிற இடம் எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எங்க பிறக்க போகிறார்? ஆமேன். ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருக்கிற ஒரு கிராமம் பெத்லெகேம். அந்த யூதேயாவில் உள்ள பெத்லெகேம்ல பிறக்க போகிறார் என்று சொல்லப்பட்டபடியே ஆமென். கிட்டத்தட்ட இந்த வார்த்தை சொல்லி 600 வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பெத்லெகேமில் பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் பிறப்பு தீர்க்க தரிசன நிறைவேறுதல், அவர் பிறந்த இடம் தீர்க்க தரிசன நிறைவேறுதல். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக அவருக்கு முன்பாக ஒரு முன்னோடி வருவார். அவருக்கு முன் ஓடுகிறவர், ஃபோர் ரன்னர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், முன் ஓடுகிறவர். அவரை குறித்து
வேதம் சொல்லியது. ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும் இப்படி கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லுகிற ஒரு சத்தம் வனாந்தரத்தில் உண்டாகும் அப்படின்னு யோவான் ஸ்நாபகனை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். மத்தேயு 3:3 வாசிக்கிற பொழுது, வனாந்தரத்தில் நின்று கூப்பிடுகிற யோவான் ஸ்நாபகனுடைய சத்தத்தின் இடத்திற்கு பட்டணத்திலிருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை செவ்வைப்படுத்துகிற யோவான் ஸ்நாபகனுடைய ஊழியம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்வார்? ஏசாயா 61:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். நான் தரித்திரத்திற்கு சுவிசேஷம், குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கணும், மடங்கடிக்கப்பட்டவர்களை விடுவிக்கணும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கணும். இப்படியெல்லாம் ஏசாயா 61:1 இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுச்சு. வேதம் சொல்லி இருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் எழும்பி நின்று சொல்லுகிறார், ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் சிறுமைப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இப்படியெல்லாம் வசனத்தை சொல்றார் பாருங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் அது தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக இருந்தது. இயேசு கிறிஸ்து எப்படி போதிப்பார்? சங்கீதங்களின் புத்தகத்தில் 78வது சங்கீதம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 78வது சங்கீதம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாயை நான் ஆமென் 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 உவமைகளாக திறப்பேன், என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னது போலவே மத்தேயு 3வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கிற பொழுது மத்தேயு முழுவதுமே உவமைகள் நிறைந்த புத்தகம். உவமைகளாய் பேசி இருக்கிறார். ஆமென். பரலோக ராஜ்யம் ஆமென் ஒரு வீட்டு எஜமானனுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஆமென் மணவாளன் வர காத்திருக்கிற மணவாட்டிகளுக்கு ஒப்பனை, கன்னிகைகளுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென். இப்படி உவமைகளால் பேச தொடங்கினார். அவருடைய போதகம் முழுவதும் உவமைகளால் நிறைந்திருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய போதகம் கூட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. ஆமென். அது மாத்திரமா ஆமென் அவர் ஒரு ராஜாவாக பவனி செல்ல வேண்டும். அந்த பவனியை குறித்து சொல்லுகிற பொழுது சகரியா 9:9 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார். சகரியா 9:9 அந்த வார்த்தையை ஆமென் அப்படியே மத்தேயு 21:1வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்க பார்க்க முடிகிறது. நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து பெத்லகே என்கிற ஊருக்கு சமீபமாக வந்திருக்கிற பொழுது சீசர்களில் ஒருவரை அழைத்து, ஆமென், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க கட்டி இருவழி சந்தியில 2 வாசல்கள் மத்தியில கட்டப்பட்டிருக்கிற கழுதையை பார்ப்பீங்க, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. அவிழ்க்கும் போது அதன் எஜமானன் வந்து, ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவன் விடுவான். அவர்கள் கொண்டு வந்தார்கள். சரித்திரத்திலேயே ஒரு ராஜாவை ஆமென் ராஜ பவனியாக எருசலேமுக்குள்ள கொண்டு வராங்க. அவரை ராஜா என்று வாழ்த்தினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆமென் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இயேசு நிராகரிக்கப்படுவார் என்பது தீர்க்க தரிசனம். ஆமென். நிராகரிக்கப்பட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் தீர்க்க தரிசனம். அது அப்படியே சம்பவித்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அது தீர்க்க தரிசனம். ஆமென் ஆமென். உம்முடைய அவருடைய ஆமென் ஆத்துமாவை நீர் பாதாளத்தில் விடீர் என்று தாவீது பாடினான் தீர்க்க தரிசனமாய். அப்படியே அவர் உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்துவனுடைய பரமேறுதல் என்பது அதுவும் தீர்க்க தரிசனம், அதுவும் நிறைவேறினது. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புத்தகம் 68வது சங்கீதத்தில் அதனுடைய 18வது வசனம் 68:18 சொல்லி இருக்கிறது, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனி, தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும்
வரங்களை பெற்றுக்கொண்டீர். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதை குறித்து இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கும் ஆமென் 1000 வருடங்களுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்படுவார், 3 நாள் கல்லறையில் இருப்பார். அந்த 3 நாளும் யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் வயிற்றுக்குள்ள, அதாவது பாதாளத்துக்குள்ள இறங்கி போய் ஆமென் அவர் தமது வார்த்தையால் பிரசங்கம் பண்ணி யுத்தம் பண்ணி சிறையாக்கப்பட்டவர்கள் யாரு? ஆமென் கீழ்ப்படியாமையினால் பாவத்துக்குள்ள விழுந்து பிசாசுக்கு சிறைப்பட்டு போய் நரகத்துக்கு விடப்பட்ட பழைய ஏற்பாட்டு அத்தனை மனிதர்களும் யாரெல்லாம் பாதாளத்துக்குள்ள இருந்தாங்களோ அந்த 3 நாள் பிரசங்கத்தில் யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்து தனக்கு சிறையாக்கி கொண்டு அவர் ஆமென் பாதாளத்திலிருந்து உயிரோட எழும்பி வெளிப்பட்டு அவர் பரமேறி சென்று இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் நல்லவனோ கெட்டவனோ தீயவனோ அவன் துரோகியோ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்காகவும் அன்றைக்கே கர்த்தர் வரங்களை பெற்றுக்கொண்டு ஆமென் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் மூலம் சொல்லி நம் அனைவருக்காகவும் இயேசு அன்றைக்கு ஆமென் வரங்களை பெற்றுக்கொண்டார். அது தீர்க்க தரிசனம். அது இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதானால் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? என் இயேசு கிறிஸ்து விபத்தாய் வெளிப்பட்டவர் அல்ல. ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் ஏதோ நினைத்ததினால் வெளிப்பட்டவர் அல்ல இயேசு. என் இயேசு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் வெளிப்பட்டவர். ஆகையால் நான் சொல்லுகிறேன், என் நேசர் அவர் விசேஷித்தவர். ஹல்லேலூயா. அவர் பிறப்பு தீர்க்க தரிசனம், அவருடைய ஆமென் ஊழியம் தீர்க்க தரிசனம், அவர் பிறந்த இடம் தீர்க்க தரிசனம், அவர் பிறந்த வம்சம் தீர்க்க தரிசனம். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த பாரேசின் வம்சத்திலே ஆமென் ராகேலின் வம்சத்திலே ரூத்தின் வம்சத்திலே தாவீதின் வம்சத்திலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டபடி கொஞ்சம் கூட பிசகாமல் 3500 வருடங்களாக உரைக்கப்பட்டு கொண்டே இருந்த ஒரே ஒருவர் உண்டானா நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் என் நேசர், அவர் எனக்கு விசேஷித்தவர். ஹல்லேலூயா. உன் நேசர் எதனாலப்பா விசேஷித்தவர் அப்படின்னு கேட்டால் சொல்லணும், அவர் பூரண. அடுத்து என் நேசர் எப்படிப்பட்டவர்? என்னை தேடி என் நேசர் மெய்யான, என் நேசர் தீர்க்க தரிசனத்தின் நிறைவானவர். என் நேசர் எதனால் விசேஷித்தவர்? அவர் நித்தியமானவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவர் இல்ல, அவர் நித்தியமானவர். சிலர் என்ன சொல்றாங்க, உங்க கடவுளுக்கு 2000 வருஷம்தான் பழக்கம் இருக்கு. எத்தனை வருஷம்? உடனே அதை கேட்டு நம்மளும் என்ன செய்வோம்? ஆமா, அவருக்கு எத்தனை வருஷம்தான்? எத்தனை வருஷம்? என் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவர் இல்லை, அவர் அநாதி காலங்களின் தெய்வம். ஆமென். சத்தியத்தை அறியணும், சும்மா வந்து ஆராய்ச்சி போகிறதில்ல இல்லை. 4 பேர் கேட்டால் பதில் சொல்கிற அளவுக்கு நமக்குள்ள கிருபையை அறிவை பெற்றுக்கொள்ளணும். என் இயேசு எப்படிப்பட்டவர்? நித்தியமானவர். என்ன நித்தியமானவர்? ஆமென். வேதம் அவரை குறித்து சொல்லுது, அவர் முடிவில்லாதவர். அவர் எப்படிப்பட்டவர்? என் நேசர் எப்படிப்பட்டவர்? ஆதியும் அந்தமுமானவர். ஆமென். ஆமென். நீதிமொழிகள் புத்தகத்தை எடுத்து வாசிங்க. அந்த நித்தியமானவர் என்கிறத பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். என் நேசர் விசேஷித்தவர். ஆமாம். நீதிமொழிகள் அதனுடைய 8வது அதிகாரத்தை திருப்பி 22வது வசனத்திலிருந்தே வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தமது கிருபைகளுக்கு முன், தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். என்னை தமது வழியின் ஆதியாக
கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும், நல்லா கவனிக்கணும், பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இங்க ஞானம்ங்கிற பெயர்ல சொல்லப்படுது. இந்த ஞானம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது. இங்க அது என்ன சொல்லி இருக்கு பாருங்க அந்த வசனத்தை. அவர் எப்ப இருக்கிறாராம்? பூமி எல்லாருக்கும் முன்னே இயேசு இருக்கிறார். ஆமென். அடுத்து ஆதி முதற்கொண்டும். ஆமென். ஆதி முதற்கொண்டும். 3 அனாதியாய். ஆமென். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இதே வார்த்தை தான் ஏசாயா 61:1 சொல்லியிருக்குது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 24வது வசனம் சொல்லுது, ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே. இந்த உலகத்தில் ஜலம், ஊற்று, ஆறு உண்டாகிறதுக்கு முன்னாலே அவர் இருக்கிறார். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும், குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். ஆமென். அவர் அருகே நான் எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையாய். அப்போ இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வசனம். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவரா? அனாதி காலங்களின் தேவனா? அவர் நித்தியமானவர். இந்த வசனத்தை எடுத்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் ஆமென் சொல்லி தருகிறார். அதனுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். கொலோசியர் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 3 முதல் உள்ள வசனங்களில் அவருக்குள் பொக்கிஷங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது? அடங்கி இருக்கிறது. சொல்லுகிறேன். சரி, இங்க இருக்கட்டும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஞானம் எல்லாம் இருக்குன்னா அவர் நித்தியமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் ஆமென் அப்போஸ்தலன் சொல்லி தருகிறார். ஆமென். அவர் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 3வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும். ஆமென். அப்படின்னா இந்த பூமியில் அவர் வந்து தான் 2025 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் அவர் எங்க இருந்தாரா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இயேசு பரலோகத்தில் இருந்தவர் எனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுது பரலோகத்திலேருந்து இறங்கி இருக்கிறாருன்னு. ஆமென். நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம் யோவான் 1வது அதிகாரத்தில் வசனம். அங்கே என்ன சொல்லி இருக்குது? ஆதியிலே வார்த்தை. இந்த ஆதி எங்கே இருக்கு? ஆதியாகமம் 1:1 சொல்லி இருக்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். அப்போ ஆதியிலே வார்த்தைன்னா துவக்கத்திலேயே, தொடக்கத்திலேயே, ஆரம்பத்திலேயே இருக்கிறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்து. அவர் நித்தியமானவர். ஹல்லேலூயா. யோவான் 17வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் இருக்கிறாராம். எப்போ இருக்கிறாரு? உலக தோற்றத்திற்கு முன்னே. யோவான் 8:57 சொல்றார் நான் ஆபிரகாமுக்கு முன்னே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமிலும் பெரியவர். ஆமென். யூதர்கள் சொன்னாங்க எங்களுக்கு நீர் இப்போ வந்திருக்கிறீர், ஆனால் உமக்கு முன்னால் எங்களுக்கு யார் இருந்தா? ஆபிரகாம் இருந்தாங்க. உனக்கு இன்னும் 50 வயசே ஆகலை, நீ ஆபிரகாம் அப்படிங்கிற. ஆமென். இயேசு சொன்னார் மெய்யாகவே சொல்கிறேன்ப்பா, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். இதை விட பெரிய சாட்சி வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னமே இயேசு இருக்கிறார். ஆமென். 1 யோவான் 2:18 சொல்றார் ஆதி முதல் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆதி முதல் இருக்கிறவர். ஆமென். யோசுவாவின் காலத்தில் யுத்த களத்தில் போகும்போது ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒத்த சாயலை பார்க்குறாங்க. அந்த யுத்தத்தில் ஜெயத்தை பெற
சொல்றாங்க, அந்த மனுஷகுமாரன் வேற யாரும் அல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம ஜெபிக்க போகிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லி இருக்கிறது. ஆமென். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? 1:17 கொலோசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லி இருக்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்து நான் கிறிஸ்மஸ் கொண்டாட வந்தவர் அல்ல. அதுக்கு முன்னமே அவர் பரலோகத்தில் நித்தியமாய் அநாதி காலமாய் உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிறார். அதனால தான் யோவான் 1:3 சொல்லுது, உண்டானவைகள் எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவரால் அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. அதிகாரங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் ஆமென் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் எதுவா இருக்கட்டும், அது அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எந்த பிசாசின் வல்லமை ஆனாலும், லூசிபரின் அதிகாரம் ஆனாலும், இருளின் அதிகாரம் ஆனாலும், எந்த கர்த்தத்துவம் ஆனாலும், எந்த துரைத்தனங்கள் ஆனாலும், அவைகளுக்கு முன்னமே என் இயேசு இருக்கிறார். அவர் எல்லாரிலும் பெரியவர், அவர் எல்லாருக்கும் முந்தினவர், அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அவர் சமுத்திர ஜலங்களை தன் உள்ளங்கையால் அளந்து விட்டவர், சமுத்திரத்தை அசைய பண்ணும்படிக்கு குலுங்க பண்ணுகிறவர் அவர், சமுத்திரத்திற்கு எல்லையை குறைத்தவர் அவர், இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்று சொன்னவர் அவர். ஆமென். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் அவர். அவர் சொல்ல ஆயிற்று, அவர் கட்டளையிட நின்று விட்டது. அந்த அநாதி காலங்களின் கர்த்தராகிய கிறிஸ்து பூமியில மனு குலத்தை ரட்சிக்க தேவனாய் இந்த பூமியில வர முடியாது. அதனால மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய், ஆமென், பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்க, அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டதுதான். 2025 வருடத்திற்கு முன்னே பூமியின் சரித்திரத்தை 2ஆய் பிரித்து கொண்டு கிமு கிபி என்று பிரித்து கொண்டு வெளிப்பட்ட ஒரே நேசர், பூமியின் சரித்திரத்தின் மத்தியஸ்தர், மையமாய் இருக்கிறவர், என் நேசர் விசேஷித்தவர் என்று சொல்ல முடியும்னா கொஞ்ச நேரம் இன்னைக்கு கர்த்தர் ஆராதிப்போம். அவர் எல்லாரிலும் பெரியவர். எல்லாரும் முழங்கால் படி நிற்கலாம் தெய்வ சமூகத்தில். அவர் எல்லாரிலும் பெரியவர், அவர் எல்லாரிலும் மேலானவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உன்னேசர் எதனால் விசேஷ